அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே இருந்தால் இல்லை பிலோ இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது என்ன நடக்குது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 24,600 கால் 138 ரூபாய்க்கு கீழே பிலோவில் இருந்தால் மார்க்கெட் இறங்கும்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், அங்கேருந்து தான் மார்க்கெட் இறங்கியிருக்கு. மார்க்கெட் கண்டிப்பாக இறங்கியிருக்கு போய் பார்த்தீங்கன்னா. ஆனால் இறங்கின மார்க்கெட் இங்கேருந்து ஏன் திரும்ப ட்ரை பண்ணுது. ஆனால் பெரிய ப்ரீமியம்லாம் போகலை. இன்னைக்கு இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்கணும். இவ்வளோ ரேஞ்சாக இருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் எவ்வளோ புள்ளிகள் நம்ம புள்ளியில எடுத்து ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்றது நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்துருப்பீங்க. இந்த யூடியூப்ல பார்க்குறவங்க அதை பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல வரும்போது உங்க முடிவு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், தட்ஸ் இட். அது ஒரு இடத்துல வந்தா திரும்பி ஆகணும்னு நான் ரூலை சொல்லியிருக்கேன். அங்கிருந்து கீழே மேலே எய்தர். அதே போலதான் மேலே போனாலும் ஒரு இடத்துல இருந்து கீழே அல்லது மேலே, அது ஒரு இடத்துல போய் நடந்தே ஆகணும் ரூல் அது. அப்போ நிஃப்டி என்ன இருக்கும், காலையில இங்க இருந்து இறங்கும்போது இறங்கி இருக்கும், இங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நிஃப்டி ஏற ஆரம்பிச்சிருக்கும். சிம்பிள். மார்க்கெட்டை இது வச்செல்லாம் நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். இது ஒரு அடிஷ்னல் தான். ஓகேங்களா? யாரை எடுத்துருக்கணும், எந்த சைக்கை பை பண்ணணும், எல்லாமே நமக்கு தெரிந்திருக்கணும். யூடியூப்ல யாரும் சொல்றாங்க அதை நம்பி என்னைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் மீ, நான் சொல்ல சேர்த்துதான். அடுத்தது ஸ்மார்ட் டிசைடர். ஸ்மார்ட் டிசைடர்ல பாருங்க, ப்ரீவியஸ் டேவே செல்லு கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த செல்லுவே மேலே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணலாங்க. அதுதான் ஃபால். எகைன் இங்கே போனாலும் பை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கான டார்கெட்டை மட்டும் சின்ன டார்கெட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன டார்கெட்டோ அதை கொடுத்துட்டாங்க. ஆனால் செல்லில் இருக்கிறது அந்த செல்லை உடைக்கணும். இந்த செல்லை உடைக்கணும்னா இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் இனி ஃபர்தர் இவர் ரேலி ஆக முடியும். அது வரைக்கும் அவர் செல்லில் தான் இருக்காரு. அது புட்டு என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, பை கொடுத்துருக்காரு, கன்ஃபர்மேஷனும் பண்ணல, செல்லுலேயே இருக்காரு இவரும். அப்போ பிரீமியத்தை என்ன பண்ணுறாங்க, அழகாக டிகே பண்ணுறாங்க. நம்ம பிரீமியம் டிகே பத்தி நம்ம கிளாஸ்ல சாப்டர் இருக்காது. ஏன்னா நம்ம கால்குலேஷன்ல அந்த பிரீமியம் டைமிங்கே உடைச்சிட்டோம். நம்ம இப்ப பிரீமியம் எல்லாம் சார் என்ன சார் மார்க்கெட் இறங்குது, பிரீமியம் புட்டு பிரீமியம் ஏறவும் மாட்டேங்குது, அதுவும் இறங்குது, கால் பிரீமியம் இறங்குது அப்படிலாம் நேற்று கேட்டிருந்தேன். அதுக்கெல்லாம் காரணம் விக்ஸுங்க. விக்ஸுக்கும் இம்ப்ளாய்டு வால்டாலிட்டிக்கும் ஒரு இது இருக்கு, டிஃபரன்ஸ். அது சிம்பிள், சின்ன விஷயம் தான். அதெல்லாம் படிங்க, நிறைய யூடியூப்லயே போட்டிருக்காங்க பாருங்க. விக்ஸ் அதிகமாகுது, மார்க்கெட்டு அன்னைக்கு இறங்குது, விக்ஸும் அது ஏறுது. அப்ப என்ன மறைமுகமா என்ன சொல்றாங்க, விக்ஸ்ல பிரீமியத்தை உள்ள ஆட் பண்றாங்க. அப்பதான் இம்ப்ளாய்டு ஐபில போயிட்டு பிரீமியம் அதிகமா இருக்கும். சரி, அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. இம்ப்ளாய்டு வால்டாலிட்டி இதுல ஐபி அதிகமா இருக்குது, பிரீமியம், அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் நம்ம உடைச்சிட்டோம். அந்த கான்செப்டே நம்ம இதுல கிடையாது. மேக்ஸை வச்சு நம்ம அழகா அது ஏன் என்ன செய்யுதுங்கிறத எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ அதை சார்ந்து படிங்க. அதெல்லாம் நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். ஏன் பிரீமியம் இதாச்சு அப்படிங்கிறதுக்காக விக்ஸ் ஐபி இதெல்லாம் போயிட்டு நீங்க பார்க்கலாமே தவிர மற்றபடி அதை வைத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.